கொண்டு மக்களுக்கு மத்தியிலே குழப்பம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களின் காரணமாக சில பொதுமக்களில் சிலர் குழம்பி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையை காணுகின்றோம். அதற்கு விளக்கமாக பல கூட்டங்களிலே, பல பேச்சுக்களிலே, பலவிதமான எழுத்து முறைகளிலே பதில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட குழம்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். எது சரி எது சரியில்லை என்பதாக தீர்மானிக்க முடியாத பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுவதும் சரியாக இருக்கின்றது, நீங்கள் சொல்லுவதும் சரியாக இருக்கின்றது என்பதாக சொல்லக்கூடியவர்களும் உண்டு. இல்லை, நீங்கள் சொல்லுவது சரியில்லை, அவர்கள் சொல்லுவதுதான் சரியாக இருக்கின்றது என்பவர்களும் உண்டு. நம்மிடத்தில் வாதம் செய்யக்கூடியவர்கள் பலர் வருகின்றார்கள். நாம் சில விளக்கங்களை சொல்லும் பொழுது அவர்கள் குர்ஆனிலே இருக்கின்றதா ஹதீஸிலே இருக்கின்றதா என்பதாக கேட்கின்றார்கள். நான் அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன், அப்படி கேட்கக்கூடியவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸை பற்றி தெரியாது. குர்ஆன் ஹதீஸை பற்றி தெரியாதுன்னா குர்ஆன் ஓத. சமீப காலமாக ஷரியாத்துறை விஷயத்தில் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லிக் கொண்டு மக்களுக்கு மத்தியிலே குழப்பம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களின் காரணமாக சில பொதுமக்களில் சிலர் குழம்பி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையை காணுகின்றோம். அதற்கு விளக்கமாக பல கூட்டங்களிலே, பல பேச்சுக்களிலே, பலவிதமான எழுத்து முறைகளிலே பதில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட குழம்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். எது சரி எது சரியில்லை என்பதாக தீர்மானிக்க முடியாத பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுவதும் சரியாக இருக்கின்றது, நீங்கள் சொல்லுவதும் சரியாக இருக்கின்றது என்பதாக சொல்லக்கூடியவர்களும் உண்டு. இல்லை, நீங்கள் சொல்லுவது சரியில்லை, அவர்கள் சொல்லுவதுதான் சரியாக இருக்கின்றது என்பவர்களும் உண்டு. நம்மிடத்தில் வாதம் செய்யக்கூடியவர்கள் பலர் வருகின்றார்கள். நாம் சில விளக்கங்களை சொல்லும் பொழுது அவர்கள் குர்ஆனிலே இருக்கின்றதா ஹதீஸிலே இருக்கின்றதா என்பதாக கேட்கின்றார்கள். நான் அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன், அப்படி கேட்கக்கூடியவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸை பற்றி தெரியாது. குர்ஆன் ஹதீஸை பற்றி தெரியாதுன்னா குர்ஆன் ஓதம் கூட தெரியாது. குர்ஆன் ஓத தெரியாது என்பது மட்டுமல்ல, சூரத்துல் ஃபாத்திஹா கூட ஓத தெரியாது. நான் முன்னால சவால் விட்டு சொல்லி இருக்கின்றேன் பல இடங்களிலே. அப்படி யாராவது சொல்லக்கூடியவர்களே சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டும் 138 எழுத்து மிகச் சரியாக ஓதி காட்டணும், பார்க்கலாம். எப்படி அந்த எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டுமோ அந்த முறைப்படிக்கு உச்சரித்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி காட்டணும். அல்லது ஓதி காட்டிவிட்டால் பிறகு அதற்கு ஆலிம்கள் தேவையில்லை, மதரசாக்கள் தேவையில்லை, பாடம் நடத்த தேவையில்லை, முஅல்லிம் தேவையில்லை, நாங்களே குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியும் எங்களுக்கு என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு அர்த்தம் சொல்லட்டும். ஒழுங்கா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு என்ன அர்த்தம் உண்டோ அந்த அர்த்தத்தை சொல்லட்டும், பார்க்கலாம் என்று நான் பல கூட்டங்களில் சொல்லியது உண்டு. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இங்கே பல்வேறு தலைப்புகளிலே சிறந்த உலமாக்கள், உங்களுக்கு குறிப்பாக 3 உலமாக்கள் உரையாற்றவிருக்கின்றார்கள். அதே போல தலைமை உரை ஒன்று இருக்கின்றது. அதை நீண்ட நேரம் நான் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. இங்கே வந்திருக்கக்கூடிய உலமாக்கள் பேச வேண்டும். குறிப்பாக நம்ம கீரனோய் ஹஜ்ரத் அவர்கள் எங்கே உட்கார்ந்து இருக்கின்றார்கள். மகரிப் தொழுதவுடன் அடுத்த இடத்துல புரோகிராம் அவர்களுக்கு. அங்க போயிட்டு இஷா தொழுதுன்னா ட்ரெயினுக்கு போகணும். அதனால இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய பேச்சு இப்பொழுது நடைபெறும். தலைமை உரை என்று ஒன்று சொல்லுவதற்கு இருந்தால், நேரம் இருந்தால் அது இன்ஷா அல்லாஹ் பின்னால் சொல்லப்படும் என்பதாக சொல்லிக் கொண்டு உடனடியாக ஹஜ்ரத் அவர்களை பேசுமாறு நான் அழைக்கின்றேன். பன்றி கறி உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். பன்றி கறி என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதின் காரணமாக கரியை மட்டும்தான் சாப்பிடுவது ஹராம், மற்ற பொருள்களை எல்லாம் சாப்பிடலாம் என்று எழுதியிருக்கின்றார்கள். அதை நான் ஜும்மாவில் சொன்ன எல்லாத்துக்கும் தெரியும்.
அதை அவரை சார்ந்த, அவங்க எதுவும் கேள்வி கேட்கல, அவரை சார்ந்த அவருடைய நட்பு கொண்ட ஒரு மனிதர் ஒருவர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த மாதிரி நீங்க சொன்னதுக்கு என்ன ஆதாரம்? அது 15 நாள் கழிச்சு எழுதினார். நான் 12ஆம் தேதி சொன்னது, அவர் 24ஆம் தேதி, ஆமா 24ஆம் தேதி எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்திலே அவர் இப்படி, நீங்கள் ஆதாரம் இல்லாமல் சொல்லி இருக்கின்றீர்கள், நான் அவரோடு சேர்ந்தவன், அவருடைய பல பயான்களிலே நான் கலந்திருக்கின்றேன், அவருடைய உரையாடல்களை கேட்டிருக்கின்றேன், அவருடைய கேசட்டுகளை கேட்டிருக்கின்றேன், அவரோடு கலந்து பல இடங்களிலே பல மேடைகளிலே பேசி இருக்கின்றேன், இப்படி எல்லாம் சொல்லி அதுல எந்த இடத்திலும் அவர் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே நீங்க சொன்னதுக்கு ஆதாரத்தை காட்ட வேண்டியது உங்களுடைய கடமை. ஆதாரம் காட்ட வேண்டியது என்று சொன்னால் நானும் நீங்களும் பேசிக் கொண்டக்கூடிய விஷயம் அல்ல, இது ஒரு பொது மேடையிலே வைக்கப்பட வேண்டும். அப்படி வைக்கப்படுவதற்கு எந்த இடத்திலே, எந்த நேரத்திலே, எத்தனை மனிதர்கள் சேர்ந்தாலும் சரி நீங்க அழைத்துக் கொண்டு வரலாம். நான் அவரை அழைத்துக் கொண்டு வருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றேன் என்பதாக எனக்கு லெட்டர் எழுதியிருந்தார். நான் அந்த சவுதியிலிருந்து வந்த அந்த இதை இந்த அல் ஜன்னத் பத்திரிகையில எழுதப்பட்டு இருக்கின்றது. ஆனா அதை நான் முதல்ல கொடுக்கல. அந்த சவுதி அரேபியாவிலிருந்து வந்த அந்த பிரசுரம் இருக்கின்றது, அதுல மாதம், நாள், அதாவது பக்கம் எல்லாம் குறிப்பிடப்பட்டு இந்த விஷயம் எழுதப்பட்டு இருக்கின்றது. அந்த காப்பியையும் நான் ஒரு லெட்டர் வச்சு அதை அவருக்கு மறுநாளே அதை போஸ்ட் செய்தேன், அனுப்பினேன் போஸ்ட்ல. ஆனா நான் காலையில் அனுப்பினேன், மத்தியானம், அதாவது முந்தா நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பல மஸ்ஜிதுகளிலே எனக்கு என்ன கடிதம் எழுதினாரோ அந்த கடிதத்தை நோட்டீஸாக பிரசுரம் செய்து வெளியே அச்சிட்டு வெளியிட்டு இருக்கின்றார். இந்த மஸ்ஜிதிலும் கொடுக்கப்பட்டது, அங்கப்பநாயக்கன் தெருவில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது, அண்ணா நகரில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது, அமைஞ்சிக்கரையில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது, எப்படி பல்வேறு இடங்களிலே எனக்கு பலர் போன் செய்தார்கள், நேரடியாகவும் கேட்டார்கள், பலர் பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள். இப்ப நான் திரும்ப அவருக்கு அந்த நோட்டீஸ் வந்த பிறகு மறுபடியும் நேற்று இரவு இதே நேரத்தில் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். அது அல் ஜன்னத் பத்திரிகையில் உள்ள இந்த வாசகங்களை நான் வாசி காட்டுறேன். இப்போ அந்த வாசகங்களை அப்படியே எழுதி இதுல தெளிவாக சொல்லி இருக்கின்றார், இறைச்சியை தவிர, பன்றியுடைய இறைச்சியை தவிர மீதி உள்ள பாகங்கள் எல்லாம் ஹராம் அல்ல, அதை சாப்பிடலாம் என்று தெளிவாக சொல்லி இருக்கின்றார். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்ட 2வது கடிதம் எழுதினேன். இன்ஷா அல்லாஹ் 3வது ஒரு நோட்டீஸ், ஒரு பிரசுரம் ஒன்று வரும், இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை வரும். ஏன்னா அது நீண்ட விளக்கங்கள் எழுத வேண்டியது இருக்கின்றது. அவர் சொன்ன இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரங்களை எழுதி நாம் மிகச் சரியான விளக்கங்களை எழுதி இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அது அச்சிட்டு வெளியிடப்படும், ஒரு 8-10 பக்கங்களை கொண்டதாக அது வெளிவரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இப்போ அவரு அந்த பன்றி இறைச்சி மட்டும் கூடாது, மற்ற எல்லாம் கூடும் அப்படிங்கிறதுக்கு போட்டு குழப்பி விட்டு, ஏன்னா சாதாரண மனிதர்கள் படிக்கும் பொழுது, அது அவங்க குழுவில் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் சாதாரண சின்ன சின்ன மக்கள் தான் சேர்ந்திருக்கிறாங்க, அதாவது குறைந்த வயது உடையவர்கள். அவர்களுக்கு தீவிரமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய இது கிடையாது, மேலோட்டமாக படிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க, அவ்வளவுதான். இதுல நுணுக்கமாக பார்த்து படித்தால்தான் அதுல என்ன எழுதப்பட்டு இருக்கின்றது என்ற கருத்து தெரியும். கலீல் அஹ்மத் கூட அந்த வாசகத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, பலவிதமான வாசகங்களை கொண்டு வாசகங்களை மாற்றி குழப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அவங்களுடைய பத்திரிகைகள் நிறைய பார்க்க முடியும். அதுபோல இந்த விஷயத்திலும் இந்த இறைச்சியை தவிர மற்றதெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற விஷயத்துல பலவிதமான குழப்பமான வார்த்தைகளை எழுதி கடைசியில் முடிச்சிருக்கிறார். ஆனா அதனுடைய சாரம் என்ன அப்படிங்கறத இப்ப நான் படிச்சு காட்டுறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கவே இன்ஷா அல்லாஹ் விளக்கம் சொல்றேன். அதாவது அல் ஜன்னத் 1995வது வருஷம் ஜனவரி மாசம், டிசம்பர் ஜனவரி 2 மாசத்துடைய பத்திரிகை சேர்ந்து வந்திருக்கிறது. அதுல இந்த விளக்கங்கள் 40வது பக்கத்தில், அதாவது பன்றியின் மாமிசம் அப்படிங்கிற தலைப்பிட்டு எழுதுகின்றார். அதுல நிறைய இந்த பன்றின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஜனங்க வழங்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் சரிதான். சில பேர் சொல்றாங்க பன்றியின் வார்த்தையை சொல்லக்கூடாது. அது பன்றி என்பது அதனுடைய எல்லா பாகங்களும் முழுமையாக ஹராமாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால், ஒரு அசூசையான பிராணி என்ற காரணத்தினால் அதை பேரை சொல்லுவதற்கும் கூட பலர் விரும்புவதில்லை, அவ்வளவுதானே தவிர சட்டம் அல்ல, ஒரு ஃபர்லு வாஜிப் அப்படிங்கிறது அல்ல. பெரியவர்களை முன்னோர்களை பார்த்திருக்க 4 கால் பிராணின்னு சொல்லுவாங்க, அல்லது கட்டக்கால் பிராணின்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த பேரை தெரியும் கூட, நான் கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால இந்த பன்றி என்ற வார்த்தை இங்கே ஜும்மால உபயோகித்ததன் காரணமாக ஜும்மாவுக்கு வந்திருந்தவர்கள் சில நல்லடியார்கள் சொன்னாங்க, என்ன பன்றிய போய் பன்றிங்கிற வார்த்தையை ஜும்மாவில் எல்லாம் சொல்றாரு இவரு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அது அவ்வளவு மோசமான பிராணி என்று விளங்கி வைத்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை என்பதாக எழுதிவிட்டு அப்புறம் கடைசியில சொல்றாரு, பன்றியின் அனைத்து பாகங்களும், நல்லா கவனிச்சு பார்க்கணும், பன்றியின் அனைத்து பாகங்களும் தடை செய்யப்பட்டிருந்தால் பன்றி தடுக்கப்பட்டது என்று இறைவன் கூறியிருப்பான்.
பன்றியின் மாமிசம் என்று இறைவன் இங்கே கூறுகிறான். லஹ்முல் ஹின்சீர் அப்படின்னு வந்திருக்குது. ஹின்சீர்னு மட்டும் வரல, பன்றியுடைய இறைச்சி ஹராம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். பன்றி ஹராம் சொல்லி இருந்தா தான் எல்லா பாகம் அப்படின்னு அர்த்தம் வரும். லஹ்முல் ஹின்சீர் என்று சொன்னதுனால அது அந்த இறைச்சியை மட்டும்தான் குறிக்கும், மற்ற பாகங்களை குறிக்காது அப்படின்னு கருத்து. எலும்பு, கொழுப்பு, குடல், ஈரல், நுரையீரல், கல்லீரல், இறைச்சி என்று பல்வேறு பொருட்கள் பிராணிகளில் உள்ளன. ஒவ்வொன்றையும் குறிக்க தனித்தனி வார்த்தைகள் உள்ளன. பன்றியின் அனைத்து பாகங்களும் தடை செய்யப்பட்டவை என்றால் பன்றி தடை செய்யப்பட்டது என்று இறைவன் கூறியிருப்பான். அவ்வாறு கூறாமல் பன்றியின் இறைச்சி என்ற வார்த்தையை இறைவன் பயன்படுத்தியுள்ளார். அப்படியானால் பாருங்க, குழப்பறார் இந்த இடத்துல தான். பன்றியின் இறைச்சியை தவிர மற்ற பகுதிகளை உண்ணலாமா என்ற ஐயம் பலருக்கும் தோன்றலாம். அவருக்கு தோன்றி இருக்கிற ஐயம் மற்றவங்க யாருக்கும் கிடையாது. நான் அந்த குறிப்பில் எழுதியிருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் அது வெளிவரக்கூடியதுல அதே இது. அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, மற்றதெல்லாம் உபயோகிக்கலாம் போல தெரியுது அப்படின்னு சந்தேகம். யாருக்காவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? பன்றியினுடைய இறைச்சியை தவிர மீதி இருக்கக்கூடிய பாகங்களை சாப்பிடலாம், உபயோகப்படுத்தலாம், யாருக்காவது சந்தேகம் வந்திருக்கா? இது வரைக்கும் பன்றியுடைய பேரவே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது யாராவது நினைப்பாங்களா? குடலை சாப்பிடலாம், கறியை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, குடலை சாப்பிடலாம் அது அதோட மோசம் இல்லது. கொழுப்பை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா அது அதோட மோசம் இல்லது. எல்லா மலமும் அதுக்குள்ள இருக்குது, அதை சாப்பிடலாம் அப்படிங்கிறது. சரி, இப்ப ஐயம் பலருக்கும் தோன்றலாம் அப்படின்னு எழுதிட்ட. பன்றியின் அனைத்து பாகங்களும் விளக்கப்பட்டுள்ளனவா என்பதை பற்றி முடிவுக்கு வருவதற்காக திருக்குரானை ஆராய்ந்தால், இவர் ஆராய்ச்சியாளர், புதுசா 1400 வருஷமா ஆராய்ச்சி செஞ்சு எல்லாம் சொல்லிட்டாங்க, இவர் புருஷா, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அது பின்னால் எழுதுறாரு, செல்லுபடி ஆகாதுங்கிறது அப்படியே எழுதுறாரு. திருக்குரானை ஆராய்ந்தால் எந்த இடத்திலும் பன்றியின் அனைத்து பாகங்களும் விலக்கப்பட்டவையே என்று கூறப்படவில்லை. எல்லாத்தையும் தனித்தனியா சொல்ல. கழுத ஹராம் சொன்னா கழுத இறைச்சி மட்டும்தான் ஹராம், தோலெல்லாம் ஹராம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இது பற்றி கூறப்படும் 4 வசனங்களிலுமே பன்றியின் மாமிசம் என்றே தெளிவாக குறிப்பிடப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளிலாவது பன்றியின் மாமிசம் என்பது பன்றியின் அனைத்து பாகங்களையும் குறிக்கும் என கூறப்பட்டுள்ளதா என்று ஆராய்ந்தால், ஒரு ஆராய்ச்சியர், அவ்வாறு நாம் காண முடியவில்லை. இது பற்றி அறிஞர்கள் ஆராய்ந்து கூறும். அறிஞர்கள் தமிழ் எழுதிட்டார், ஆலிம்ஷாக்கு எழுதாம அறிஞர்கள் ஆராய்ந்து கூறும், இமாம்கள் சொல்லாம அறிஞர்கள் எழுதியிருக்காரு. கூறியிருக்கும் கருத்துக்களிலும் சரியான தெளிவு கிடைக்கவில்லை. முதல்ல உள்ள சொல்லி இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து தெளிவான விளக்கம் அவருக்கு கிடைக்கல. ஏன்னா அறிவு முதல்ல அதில் சொன்ன மாதிரி அது மாதிரி ஒரு மாதிரி குழம்பி போச்சு, அதனால இது கிடைக்கல. அறிஞர்கள் அளிக்கும் விளக்கம் என்னவென்று பார்ப்போம். மற்ற உலமாக்கள் என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஹுர்ரிமத் அலைக்கும் மைத்தத்து வத்தமு லஹ்முல் ஹின்ஸீர், ஹின்ஸீருடைய இறைச்சியும் ஹராம் ஆக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இப்ப ஹின்ஸீருடைய இறைச்சின்னு சொன்னா மற்ற பாகங்கள்லாம் ஹராம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய, உலமாக்கள் இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டா, ஆட்டு இறைச்சி 1 கிலோ வேண்டும் என்று கேட்டால் இறைச்சி எலும்பு, கொழுப்பு மற்றும் பல பாகங்களையும் கலந்தே தருகின்றனர். கடையில போய் கேட்டா இறைச்சி என்பது ஏனைய பாகங்களையும் சேர்த்தே குறிக்கின்றது என்பதை இதிலிருந்து அறியலாம். இதுதான் அறிஞர்களுடைய கருத்தின் சாரம். இதை வச்சு கடையில எப்படி போய் கேட்டா இறைச்சின்னு கேட்டா எலும்பெல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்களோ, கொழுப்பெல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்களோ, அதே போல அல்லாஹ் தஆலா இறைச்சின்னு சொன்னதுனால எல்லாம் சேர்ந்ததுதான் அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. பெருமளவு ஆட்டு இறைச்சியுடன் சிறிதளவு எலும்பு போன்றவை கலப்பதால் அதை கணக்கில் கொள்ளாமல் அனைத்தையும் இறைச்சி என கூறுகின்றனர். தனியாக எலும்பை மட்டும் இறைச்சி என்று எவரும் கூறுவதில்லை. இதை இந்த அறிஞர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள். முன்னால் உள்ளவங்க எல்லாம் தவறிட்டாங்க, நாங்க மட்டும் ரைட்டா சொல்றோம். இவர்கள் கூறுவது போல் சில நேரங்களில் இறைச்சியுடன் கலந்த மற்ற பொருள்களும் சேர்த்து இறைச்சி என்று கூறப்பட்டாலும் எலும்பு போன்ற மற்ற பாகங்களிலிருந்து பிரித்து காட்டவும் இறைச்சி என்ற பதம் பயன்படுத்தப்படுவதுண்டு. ஒண்ணுமே வழங்காது, எனக்கே வழங்கல படிக்கும் போது பாத்துங்க. இதுதான் இறைச்சி என்பதின் நேரடி பொருள். இந்த நேரடி பொருளை விட்டு நடைமுறையில் சில சமயங்களில் மட்டும், எல்லா நேரத்திலும் சில சமயங்கள் மட்டும் பயன்படுத்தப்படும் பொருளை தேர்வு செய்ய எந்த நியாயமான காரணத்தையும் அறிஞர்கள் கூறவில்லை. அவங்க யாருமே சொல்ல இது வரைக்கும். இப்பதான் நான் சொல்ல போறேங்கிறாரு. மேலும் சட்டங்களை கூறும் இடத்தில் நேரடியான பொருள் கொள்ள தடை இருந்தால் தவிர மற்ற சமயங்களில் நேரடியான பொருளையே கொள்ள வேண்டும். தடை இருந்தா தான். இப்ப நேரடியான பொருள் என்ன? லஹ்முல் ஹின்ஸீர் அப்படின்னு இருக்குது, அதை மட்டும் தான் எடுத்துக்கணுமே தவிர மற்றதை எடுக்கக்கூடாது. பன்றியின் இறைச்சி விலக்கப்பட்டுள்ளது என்ற வாக்கியம் அல்லாஹ் சட்டத்தை கூறும் வாக்கியமாகும். பன்றியின் அனைத்து பாகங்களும் விலக்கப்பட்டிருந்தால் இந்த இடத்தில் பன்றி விலக்கப்பட்டுள்ளது என்று கூறியிருக்க முடியும். முன்னால் 2 தடவை சொல்லிருக்காரு, இது 3வது தடவை. இதே மாதிரி
குறிப்பிட்ட பகுதியை குறிக்கும் பன்றியின் மாமிசம் என்பதை கூற தேவையில்லை. எனவே அறிஞர்களின் இந்த விளக்கமும் ஏற்புடையதாக இல்லை. அறிஞர்லாம் சொன்னது ஏற்கப்படாது, அதெல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படியானால் அப்புறம் புறப்படாரு பாருங்க, பன்றியின் இறைச்சி தவிர ஏனைய பாகங்களை உண்ணலாமா என்ற கேள்விக்கு என்ன விடை? அப்படி அப்புறம் அதுக்கு வேற ஒரு ஹதீஸ சொல்றாரு இடையில, ஹலால் தெளிவானது, ஹராமும் தெளிவானது ஹதீஸ்ல உள்ளது. இந்த இரண்டுக்கும் இடையே சந்தேகத்திற்கிடமானவைகளும் உள்ளன. அவற்றை பெரும்பாலான மக்கள் அறிய மாட்டார்கள். யார் சந்தேகத்திற்கிடமானவைகளை விட்டு விலகிக் கொள்ளுகிறாரோ அவர் தமது மானத்தையும் மார்க்கத்தையும் காத்துக் கொண்டார். யார் சந்தேகத்திற்கிடமானவைகளை செய்கிறாரோ, வேலியோரத்தில் கால்நடைகளை மேய்ப்பவர் போன்றவர் சில நேரங்களிலே வேலிக்குள்ளேயும் மேய்ந்து விடக்கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அறிவிப்பர் நோமான் பஷீர் அப்படின்னு நூல் புகாரி எல்லாம் போட்டிருக்காரு. சரி, மேற்கண்ட குர்ஆன் வசனத்திலும் ஏனைய வசனங்களிலும் பன்றியின் இறைச்சி என்று குறிப்பிடப்பட்டாலும் சில சமயங்களில் பன்றியின் இறைச்சி என்பது அதன் ஏனைய பாகங்களுக்கும் கூறப்படுவதால், சில சமயங்களில் எப்பவுமே கூறப்படுவதில்லை, சில சமயங்கள் அப்படி கூறப்படுவதால் பேணுதல் அடிப்படையில் பன்றியின் எல்லா பாகங்களையும் விட்டு விலகிக் கொள்வதே சிறந்ததாகும். ஹராம்ங்கிற அடிப்படையில் அல்ல, பேணுதல் என்ற அடிப்படையில் மற்ற எல்லா பாகங்களையும் விட்டு விலகிக் கொள்ளலாம். விலகிக் கொள்வது சிறந்தது. சாப்பிடறதா சாப்பிடலாம், கொழுப்பு குடலாம் சாப்பிடறதா சாப்பிடலாம். பேணுதல் என்னன்னு கேட்டா விலகிக் கொள்றது நல்லது, சிறந்தது. நேரடியான சான்றின் அடிப்படையில் இவற்றை உண்ணக்கூடாது என்று கூற முடியாவிட்டாலும், அப்படி சான்று கிடைக்கல அவருக்கு, கூற முடியாவிட்டாலும் பேணுதல் என்ற அடிப்படையிலேயே அவற்றை விட்டும் விலகிக் கொள்ள வேண்டும். பேணுதல் இரண்டாவது, முதல்ல பேணுதல், இரண்டாவது பேணுதல், மூணாவது ஒரு தடவை சொல்றாரு அதையும். மனிதர்களுக்கு அது வேற, இந்த பேணுதல் என்ற அடிப்படையில விலகிக் கொள்ள வேண்டும். அப்போ பேணுதல் அப்படிங்கிறது மார்க்கத்தில் நம்ம சொல்லுவோம், சாதாரணமாக தொழக்கூடிய மனிதர் முழுக்கை சட்டை அணிந்து தொழ வேண்டும். அரைக்கை சட்டை போட்டு தொழுதாரு, தொழுக கூடுமா கூடாதா? தொழுக கூடும். பேணுதல் என்னன்னு கேட்டா போடாம அரைக்கை சட்டை அணியாமல் இருக்கிறது நல்லது. பேணுதலுக்காக அரைக்கை சட்டை அணியாமல் இருப்பது நல்லது. அரைக்கை சட்டை நிரந்தரமாக ஒருவர் முழுக்கை சட்டை போடுவதற்கு அவருக்கு வசதி இருக்கின்ற நிலையிலே அரைக்கை சட்டையை போட்டு வந்தால் அது மக்ரூஹ் என்பதாக ஃபுகாஹாக்களுடைய தேர்வு சொல்லப்பட்டிருக்கு. பேணுதலுக்காக வேண்டி முழுக்கை சட்டை போடுறது, அரைக்கை சட்டை போடுவது கூடும் மார்க்கத்தில். அதே போல பேணுதல் என்ற அடிப்படையில் அந்த இறைச்சியை தவிர மீதி உள்ள பாகங்களை எல்லாம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. ஆனா சாப்பிட்டார் ஒருத்தர், கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்டா கூடும். என்ன விளங்குறீங்க இதுல இருந்து? மிக ரொம்ப தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. பேணுதல் அடிப்படையில் சாப்பிடுறது கூடாது, அவ்வளவுதான். குடலு கடல இந்த நுரையீரல் சாப்பிடுறது பேணுதல் அடிப்படையில் கூடாது, ஹராம்ங்கிற அடிப்படையில் அல்ல. அதனால அதை சாப்பிடுவது ஹராம் என்பது அல்ல அப்படிங்கறதுதான் தீர்ப்பு. இன்னொரு இது பாருங்க, மனிதர்களுக்கு மாற்று உறுப்புகள் பயன்படுத்தும் அளவுக்கு மனிதனின் அறிவு வளர்ந்து விட்ட காலத்தில் நாம் வாழ்கின்றோம். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுடைய உறுப்புகளைத்தான் பொருத்த முடியும் என்பதை நாம் அறிவோம். ஏனைய உயிரினங்களின் உறுப்புகளை பயன்படுத்த முடியுமா என்று விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ததில் பன்றியின் இதயம் மற்றும் அதன் ஏனைய உறுப்புகள் மட்டும் மனிதனுக்கு பொருத்த ஏற்றதாக உள்ளது என்று தற்போது கண்டுபிடித்துள்ளனர். இது பற்றி சமீபத்திய தினமணி சுடரில் விரிவான கட்டுரை ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. இது போன்ற காரணங்களுக்கு பன்றியின் உறுப்புகளை மனிதனுக்கு பொருத்திக் கொள்ளலாம் தீர்ப்பு கொடுத்தார் பத்துவா. பன்றியின் மாமிசம் தான் விளக்கப்பட்டது என்று இறைவன் கூறுகிறான். பேணுதல் காரணமாக நாம் தவிர்த்து வந்த ஏனைய பாகங்களை பொருத்திக் கொள்வது குற்றமாகாது, அல்லாஹ் மிகவும் அறிந்தவன் இவர என்று முடிச்சிருக்கிறார். இப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? இறைச்சியை தவிர மீது எல்லா பாகங்களும் ஹராம் அல்ல, ஹலால், சாப்பிடலாம். சாப்பிடாம இருக்கிறது எதனால சாப்பிடாம இருக்கணும் தெரியுமா? பேணுதலுக்காண்டி சாப்பிடாம இருக்கணும், அவ்வளவுதான். கூடுமா கூடாதுன்னு கூடும் அப்படிங்கறத என்னோட விளக்கம். அந்த கூடுங்கிற வார்த்தையை, அது ஹராம் அல்ல ஹலால் தான் என்ற வார்த்தையை நேரடியாக சொல்லாமல் பல வாசகங்களை போட்டு குழப்பி கடைசியில இந்த மாதிரி பிடிக்கிறார். இரண்டாவது கருத்து எழுதும் போது மனிதனுக்கு பன்றியுடைய உறுப்பை பொருத்துவது, அதனுடைய இதயத்தை எடுத்து பன்றியுடைய இதயத்தை எடுத்து இவருடைய இதயத்துக்கு வச்சுக்கிறது. மாற்று அறுவை சிகிச்சை அது எப்படி இருக்கும் குணம்? அவனுக்கு பன்றியுடைய இதயத்தை எடுத்து இவர் வச்சுக்கிட்டாருன்னா இவன் குணம் எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இருக்கும். பன்றியுடைய கண்ணை எடுத்துக்கிட்டு இவர் மாற்று கண் இவருக்கு பொருத்தப்பட்டதுன்னு வச்சுங்க. பார்வை இழந்தவருக்கு பன்றியுடைய கண்ணை எடுத்து போட்டுக்கிட்டாருன்னு வச்சுங்க. இவர் என்ன சாப்பிடுவார்? அப்போ பன்றி என்ன சாப்பிடுமோ அதுதான். ஏன்னா கண்ணுக்கு ரொம்ப அழகா அதுதான் தெரியும் இருக்கு. பன்றியுடைய நாக்கை எடுத்து இவர் கொட்ட வச்சாச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப டேஸ்டா எது இருக்கும் அவருக்கு? அதுதான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் கூடும், குற்றம் அல்ல அப்படின்னு எழுதியிருக்காரு. இவர் ஒரு இமாம், அவர் ஒரு இமாம் தானே, ஏன்னா அவரை பின்பற்றி தானே எல்லாரும் இருக்கிறாங்க.
இமாம்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்லிட்டு கலீல் அஹ்மத் தஆலா சொன்னாங்க. பல தடவை சொல்லப்பட்ட விஷயம் தான் இது. ஒரு இமாமை பின்பற்றக்கூடாது என்று சொல்லிட்டு பல இமாம்களை பின்பற்றுவதை, இந்த இமாமை பின்பற்றுவதை விட அந்த இமாம் முத்தகீன்களான சாலிஹீன்களான மிகப்பெரிய தக்வாதாரிகளான ஞானவான்களான அல்லாஹ் தஆலாவுடைய அருள் பெற்ற அந்த மனிதர்களை பின்பற்றுவது எவ்வளவு பெரியது. கேட்டா சொல்லிக்கிறாங்க, நாங்கள் இமாம்களை திட்டவில்லை அப்படின்னு வேற சொல்லிக்கிறாங்க. நாங்கள் சஹாபாக்களை குறை சொல்லவில்லை, நாங்கள் வலிமார்களை குறை சொல்லவில்லை என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு அதை செய்யறோம் இதை செய்யறோம் என்பதாக சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டது. மக்கள் அப்படிங்கிறது சிறு வயதுக்காரர்களே ஏமாத்துறது, அவங்களை தானே ஏமாற்ற முடியும், பெரிய மனிதர்களை ஏமாற்ற முடியறது. சில பேர் இருக்கிறாங்க, பெரிய மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க. பெரும்பாலும் வாலிபர்கள், சுமார் 15 வயசு 20 வயசுக்குள்ள உள்ள அந்த வாலிபர்களை ஏமாற்றி தங்களுடைய வலையிலே வீழ வைத்து தவறான கருத்துக்களை, மார்க்கத்திற்கு முரணான கருத்துக்களை, இது நான் முன்னால ஜும்மாலையும் சொன்னேன், இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமா பிரசுரம் வெளியிடப்படும். அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இது ஒன்னே ஒண்ணு போதும். அல்லாஹ் ஹராமாக்கிய, ரசூல் ஹராமாக்கிய, சஹாபாக்கள் ஹராமாக்கிய, உலமாக்கள் எல்லாம் ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராணியின் உறுப்புகளை உபயோகப்படுத்தலாம், அது ஹராம் அல்ல என்று சொல்லக்கூடியவரை ஒருவர் பின்பற்றுவதா இருந்தால் அவர் எப்படிப்பட்ட மோசமான ஆளா இருக்கும், எவ்வளவு தரம் தாழ்ந்த மனிதராக இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கிக் கொள்ளக்கூடாது. யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னா உலமாக்களத்தில், நல்ல உலமாக்களத்தில் கேள்வி, ஏதாவது அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்துல சொல்லக்கூடிய விஷயத்துல சந்தேகம் ஏற்பட்டால் நல்ல உலமாக்களிடத்தில் கேள்வி, விளக்கம் சொல்லப்படும், அதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சில பேருக்கு விளக்கம் சொல்ல முடியாது, விளக்கம் சொல்ல முடியாதனால இவர் சொல்லாது தப்பு, இவர் சொல்லாது சரியில்லை, அவர் சொன்னதான் சரி என்பதாக சொல்லி நினைத்து விடக்கூடாது. இதுவரைக்கும் 1400 ஆண்டுகளாக எந்த வழி வகுக்கப்பட்டு அதிலே முன்னோர்கள் எல்லாம் இருந்தார்கள். அழகா அவங்களுக்கு சொன்னாங்க, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால்தான் இந்த இமாம்களை பின்பற்றாத குழுவினர் உருவானார்கள் என்பதாக. அதுவும் கூட இந்த உலகத்தினுடைய பேராசையின் காரணமாக பிரிட்டிஷ்காரர்கள் இந்த முஸ்லிம்களை பிரித்தாள வேண்டும் என்ற சூழ்ச்சியின், அவர்கள் செய்த சூழ்ச்சியின் காரணமாக இந்த மாதிரி இமாம்களை பின்பற்றாத சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்களுக்கு பதவி கிடைத்தது. அதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியவர் அதே முறையிலே, அதே தன்மையிலே, அதே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட கூட்டத்தாரோடு இணைந்து விடாமல் அதில் யார் சேர்ந்திருக்கின்றார்களோ அவர்களை சிந்திக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நல்லடியார்கள் சொல்லுவதை கேட்டு பாருங்கள். நல்லடியார்களோடு உறவு கொண்டு பாருங்கள். எப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கை முறை கிடைக்கின்றது என்பது பாருங்கள். சாதாரணமா நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஜும்மாவிலே உங்களுக்கு சொன்னேன். சாதாரணமா இமாம்களை பின்பற்றி, மதுஹபை பின்பற்றி ஒருவர் தொழுகின்றார். தொப்பி போட்டு நல்ல உடை உடுத்தி அழகான முறையை தொழுகின்றார். தொப்பி போடாமல் காலை விரிச்சு வச்சுக்கிட்டு கையை அப்படி வச்சு இப்படி வச்சு தொழுகிறாருன்னு வச்சுங்க. அவருக்கு இவருக்கு வித்தியாசமா பின்னால் இருந்து பார்க்கும்போது தாராளமாக தெரியும், நல்ல முறையில தெரிகின்றது. ஒரு நல்ல சிந்தனை படைத்த மனிதன் அதை தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து அவர்கள் மாற வேண்டும் என்று நாம் துஆ செய்கின்றோம். அதே நேரத்தில் யார் அதில் சந்தேகம் இருக்கின்றதோ அவர்கள் சந்தேகப்படக்கூடாது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, இன்ஷா அல்லாஹ் அடுத்து 2 பெரிய உலமாக்கள் உங்களுக்கு பேசவிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இதுவரை உங்களுக்கு பல்வேறு விதமான விளக்கங்களை சொன்னார்கள். குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்பதாக சொல்லிக் கொண்டு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாறு செய்யக்கூடிய பல சட்டங்களை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதனை பல விதங்களிலும் பல முறைகளிலும் உங்களுக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் தெரிய வேண்டும் என்று சொன்னால், கடந்த காலங்களிலே குர்ஆனுக்குரிய விளக்கங்களை எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள், உலமாக்கள், நாதாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்களோ அதை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் குர்ஆனை பின்பற்றுதல் என்பது முடியும். இல்லாவிட்டால் குர்ஆனை பின்பற்றாமல் இப்போது இதுவரைக்கும் சொல்லப்பட்டபடி தன்னுடைய இஷ்டத்திற்கு விளக்கம் செய்யக்கூடிய, சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு குஃப்ரையும் ஹராமான காரியத்தையும் உண்டாக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஹஜ்ரத் அவர்கள் பல விஷயங்களை உங்களுக்கு விளக்கமாக சொன்னார்கள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக சொன்னார்கள். அல்லன் நக்திர அலைஹி என்பதற்கு சக்தி பெற மாட்டார், அல்லாஹ் தஆலா நம் மீது சக்தி பெற மாட்டான் என்பதாக அவர் விளங்கிக் கொண்டார், நினைத்துக் கொண்டார் என்று பொருள் செய்தால் அது குஃப்ர் என்பதாக எழுதப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய பாதகமான பொருள் அது ஆகிவிடும். நக்திர என்பது குதிரத் என்ற வேர் சொல்லில் இருந்து பிறந்தது. அதுக்கு 3 விதமான அர்த்தங்கள் இருக்கின்றன. 3லே
ஒரு அர்த்தம் குதிரத் என்ற பொருளில் இருந்து வரக்கூடிய அர்த்தம் கூடாது என்பதாக தெளிவாகவே எழுதியிருக்கின்றார்கள். அது பற்றியுள்ள விளக்கங்களை எல்லாம் சொன்னார்கள். அதுபோன்று மார்க்கத்தினுடைய பல்வேறு சட்டங்களிலே குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் ஆய்வு செய்து சொல்லுகின்றோம் என்பதாக சொல்லி முன்னோர்களுடைய ஆராய்ச்சி எல்லாம் விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி ஆராய்ச்சி செய்து சட்டங்களை சொல்லுகின்ற நேரத்தில் மக்களை போட்டு குழப்பி தானும் குழம்பி பல்வேறு விதமான தீமைகளை சமுதாயத்திலே உருவாக்கிவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே குர்ஆன் ஹதீஸை மட்டும் வைத்து விளக்கம் சொல்லி தெரிந்து கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டிற்கு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்திலே சொன்ன அந்த ஹதீஸ் விளக்கப்பட்டது. உங்களுக்கு ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள். அதுல அந்த அல் ஜன்னத்திலேயோ அல்லது அல் நஜாத் ஏதோ பத்திரிகையில அதற்கு விளக்கம் எழுதியிருக்கக்கூடிய நேரத்திலும் கூட தவறான கருத்துக்களை எழுதியிருக்கின்றார்கள். பல பத்திரிகை பல விஷயங்களை நாம் படிக்கின்றோம். முன்னால் உங்களுக்கு இது சம்பந்தமாக விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போன்ற அந்த பத்திரிகையை வாசித்து உங்களுக்கு விளக்கம் சொல்லி காட்டினார்கள். இந்த பத்திரிகையிலும் கூட ஒரு விஷயத்தை எழுதியிருக்கின்றார். இப்ப சாதாரணமா நீங்க கவனிங்க, சொல்லுங்க இந்த விஷயத்தை. அதாவது எப்படி விளங்கி இருக்கின்றீர்கள் என்று சொல்லுங்க. நோன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியுடன் உடல் உறவு கொண்டு விட்டால் நோன்பு முறிஞ்சிடும். வேணும்னே உடல் உறவு கொண்டால் நோன்பு முறிஞ்சிடும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நோன்பை முறித்து விட்டால் என்ன செய்யணும்? இது வேண்டுமென்றே நோன்பை முறித்து விட்ட காரணத்தால் அவர் அந்த நோன்பை ரமலான் முடிந்த பின்னால் கலாவும் செய்ய வேண்டும். அவர் குற்றப்பரிகாரம் கஃபாரா கொடுக்க வேண்டும். கஃபாரா என்பது ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும், அல்லது 60 நோன்புகள் தொடராக பிடிக்க வேண்டும். தொடராக 60 நாளைக்கு நோன்பு வைக்கணும். அல்லது அது இயலாதவர்கள் 60 மிஸ்கீன்களுக்கு 2 வேளை காலையும் மாலையும் அந்த அளவுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அதற்கு விளக்கங்கள் எல்லாம் நிறைய எழுதப்பட்டிருக்கின்றன. இப்போ உடலுறவு கொண்டு விட்டால், உடலுறவு கொண்ட அந்த மனிதர் கணவன், உடலுறவு யார் கொள்வார்? கணவன் மனைவி 2 பேர். உடலுறவு கொள்ளுதல் அப்படிங்கிறது 2 பேர் வேணும் இல்லையா? உடலுறவு கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு ஆள் வர முடியாது, 2 பேர் வேணும். கணவன் மனைவி. கணவன் மனைவி என்ற அடிப்படையில் உடலுறவு கொள்ளக்கூடிய நேரத்தில் இவர் உடலுறவு கொண்டதின் காரணமாக நோன்பை கலா செய்ய வேண்டும், கஃபாரா குற்றப்பரிகாரம் நிறைவேற்ற வேண்டும். இப்ப நீங்க இங்க இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்க, 2 பேரும் நிறைவேற்ற வேண்டுமா, ஒருத்தர் மட்டும் செஞ்சா போதுமா? உடலுறவு கொண்டாங்க கணவனும் மனைவியும், 2 பேரும் நிறைவேற்ற வேண்டுமா, இந்த குற்றப்பரிகாரத்தை செய்ய வேண்டுமா, ஒரு ஆள் மட்டும் செஞ்சா போதுமா? சொல்லுங்க தாராளம். இதெல்லாம் சாதாரண மனிதன் வழங்கக்கூடியது. 2 பேரும் செய்யணும். இந்த குற்றம் 2 பேரும் சேர்ந்ததுதான். அது அந்த மனைவியை நிர்பந்தமாக உடலுறவு கொண்டாலும் சரி, அல்லது அவள் இஷ்டப்பட்டு உறவு கொண்டாலும் சரி, அப்படித்தான் சட்டம். நம்ம இதுவரைக்கும் அப்படித்தான் சொல்லிட்டு வர்றோம். எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, இதுல எழுதியிருக்காரு பாருங்க. ஒரு சஹாபி நான் நாசமாகி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நாசமாகி விட்டேன்னு சொன்னா, நான் உடலுறவு கொண்டு விட்டேன் என்னுடைய மனைவி இடத்துல, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிமையை உரிமை விடும் அப்படின்னு சொன்னாங்க. என்னால முடியாது, எனக்கு அவ்வளவு வசதி இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா 60 நோன்பு வச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் என்னால முடியாது, எனக்கு சக்தி இல்லை அப்படின்றாரு. சரி 60 பேருக்கு உணவு கொடுத்து விடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் என்னால முடியாது அப்படிங்கிறார். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் அவர் இருக்க சொல்றாங்க. ஒரு கூடையில பேரிச்சம்பளம் கொண்டு வரப்படுகின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹதியாவாக. அதை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து, இதை தர்மம் செஞ்சிருங்க அதுக்கு பதிலா அப்படின்னா. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நிலையை கவனித்து சொன்னது. மற்ற ஹதீசுகளை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை வைத்து, ஹதீசுகளை வைத்து ஆய்வு செய்து முன்னால சொன்ன இந்த 3 சட்டங்களிலே ஏதாவது ஒன்றைத்தான் கஃபாராவாக நிறைவேற்ற வேண்டும் என்பது தீர்ப்பளிக்கப்பட்ட சட்டம். சரி, ஒரு கூட பேரிச்சம்பளம் வந்துச்சு, இதை ஏழை எளியவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் சொன்னாரு, இந்த மதீனாவுல என்ன விட ஏழைக்கா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். அப்ப நீங்க சாப்பிடு அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இது சட்டமா? சரி, 2 பேரும் அவர் என்ன சொல்றாரு, நான் நாசமாகி விட்டேன், உடலுறவு கொண்டதின் காரணமாக நான் ஒரு தவறான காரியத்தை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ பரிகாரம் செய் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவருடைய மனைவியை பத்தி அந்த இடத்துல சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? வேண்டியது இல்லைன்னு அர்த்தமா? அவரும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற
விளக்கம் தான் அந்த ஹதீஸுக்கும் முஹத்திஸீன்கள் எழுதுகின்றார்கள். நம்முடைய விளக்கம் தேவையில்லை. சொந்த அறிவை கொண்டு அபிப்பிராயம் சொன்னால் அவங்க ஹதீஸ் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. அது சரியாக இருந்தாலும் சரி அவர் தவறிவிட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த முறையில் நம்முடைய அறிவு நம்முடைய அபிப்பிராயம் தேவையில்லை. சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்து இதுவரைக்கும் வந்த உலமாக்கள் அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்பதை காண வேண்டும். கணவன் மனைவி 2 பேரும் தான் குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தருக்கு சொல்றாங்க, அவருக்கு மட்டும் சொல்லுகின்றார். அதனால மனைவிக்கு தேவையில்லை அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. மனைவியும் அந்த கஃபாராவை நிறைவேற்ற வேண்டும், நோன்பை கலா செய்ய வேண்டும். இங்க எழுதுறாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதை குறிப்பிட்ட போது நீரும் உமது மனைவியும் இதற்கு பரிகாரம் காண்பீராக என்று கூறவில்லை. அதனால அவரது மனைவியும் பரிகாரம் காண வேண்டும் என்றிருந்தால் இந்த சமயத்தில் அவர்கள் தெளிவுபடுத்தி இருப்பார்கள். அப்படி கூறியதாக எந்த ஹதீஸையும் காண முடியவில்லை. இவருக்கு தெரியல, விளக்கம் இல்லை. நான் நாசமாகி விட்டேன் அல்லது என்னுடைய மனைவியை நாசமாக்கி விட்டேன் அப்படின்னு வேற ஒரு அறிவிப்பு எழுதியிருக்கார் என்று அவர் கூறியதாக ஒரு அறிவிப்பு உள்ளது. அவர் கட்டாயப்படுத்தி இருக்கின்றார் என்று இதிலிருந்து தெரிய வருவதாக சிலர் கூறுகின்றனர். அதனால் தான் நபி அவர்கள் அவரது மனைவியை பரிகாரம் செய்ய சொல்லவில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அதனால் தான் நபி அவர்கள் அவரது மனைவியை பரிகாரம் செய்ய சொல்லவில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். நான் நாசமாகிவிட்டேன் என்று அவர் கூறுவதால் மனைவியின் விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக உறவு கொண்டார் என்று அர்த்தம் செய்ய முடியாது. முன்முயற்சி இவரிடமிருந்து ஏற்பட்டால் கூட அந்த வார்த்தையை கூற முடியும். மனைவி மறுத்தபின் அவரை கட்டாயப்படுத்தியதாக தெரியாதவரை இந்த அர்த்தம் செய்ய முடியாது. கணவன் மட்டும் பரிகாரம் செய்தால் போதும் என்பதே இதிலிருந்து தெரிய வருகின்றது. முதல்ல போட்டு குழப்பி என்னென்ன விளங்கல போட்டு குழப்பி கடைசியில ஃபத்வா கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டா கணவன் மட்டும் பரிகாரம் செஞ்சா போதும், உடலுறவு கொள்ளப்பட்ட அந்த மனைவி பரிகாரம் செய்ய தேவையில்லை என்பதாக எழுதுகின்றார். எங்கிருந்து எடுத்தார் இது? எந்த ஆலிம் சொல்லி இருக்கின்றார்? எந்த முஹத்திஸ் சொல்லி இருக்கின்றார் இந்த அர்த்தத்தை? அந்த ஹதீஸுடைய விளக்கத்திலே ஃபுகஹாக்கள் ஆய்வு செய்து சொன்ன சட்டம் 2 பேரும் தான் கொடுக்கணும், பரிகாரம் செய்ய வேண்டும். பாருங்க எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயத்தை சாதாரண இதை படிக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாத சாதாரண மக்களுக்கு என்ன தெரியும்? விஷயங்கள் தெரியாது. இதை உலமாக்கள் அதை அறிந்தவர்கள் ஹதீஸை ஆய்வு செய்தவர்கள் படிச்சாதான் தெரியும். இது போன்ற பல்வேறு விதமான சட்டங்கள், தொழுகை கஸ்ர் செய்யக்கூடிய விஷயத்திலே பல குழப்பமான சட்டங்கள், கஸ்ர் செய்வதை பற்றி தொழுவதை பற்றியும் கூட அப்படித்தான். தொழுகை கலா தேவையில்லை, எப்ப தூங்கி எந்திரிக்கிறீ அப்ப தொழுதுக்க. அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பூரா பாருங்க 7 மணிக்கு தூங்குவான், 7 மணிக்கு எந்திரிச்சு தொழுவான். ஏன்னு கேட்டா எந்திரிச்சோன்னா தொழுதுக்குன்னு சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ், அதனால எந்திரிச்சோன்னு தொழுது. 9 மணிக்கு எந்திரிச்சாலும் 9 மணிக்கு ஃபஜ்ர் தொழுதான் அதுக்கு பேர், 9 மணிக்கு தொழுதால். இப்படி பல்வேறு விதமான குழப்பமான சட்டங்கள். அதனால குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு பின்னால் உள்ளவர்கள் சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள் என்ன சட்டங்களை சொல்லி இருக்கின்றார்களோ அதை ஏற்றுக்கொண்டால் தான் குர்ஆன் ஹதீஸை வழங்க முடியும். குர்ஆன் ஹதீஸ் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொகுத்து தந்து மனிதர்களுக்கு வழங்கப்பட்டதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருளினார், கொண்டு வந்து கொடுத்தார்கள் அந்த வஹீயை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே குர்ஆன் இப்பொழுது உள்ள வடிவத்திலே அது ஒன்று சேர்க்கப்படவில்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே யமாமா என்ற இடத்திலே நடந்த ஒரு போரிலே பல குர்ராக்கள், குர்ஆனை மனனம் செய்த பல காரிகள் இறந்து விட்டார்கள். சுமார் 70க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள். அதிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை தெரிந்தவுடனே கவலைப்பட்டார்கள். இப்படி போருக்கு போய் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்தவர்கள் எல்லாம் இறந்து விட்டுக் கொண்டிருந்தால் குர்ஆன் முழுமையாக நமக்கு கிடைக்காமல் ஆகிவிடுமே என்பதாக நினைத்து அமீருல் முஃமினீனாக இருக்கக்கூடிய கலீஃபாவாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் வந்து சொல்லிக் கொள்ளுகின்றார்கள், இந்த குர்ஆனை எல்லாம் ஒன்று சேர்த்து அதை தொகுத்து வைத்தால் நன்றாக இருக்கும் என்பதால். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் எப்படி செய்ய முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத வேலையை நான் எப்படி செய்ய முடியும் என்பதாக கேட்கின்றார். இல்லை இல்லை, நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் குர்ஆனுடைய முழுமையான வடிவம் இல்லாமல் போய்விடும் என்பதாக சொல்லி
உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். உமர் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னதின் காரணமாக என்னுடைய மனதிலும் அது பதிந்து விட்டது, என்னுடைய மனதிலும் அப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து சரி இத குர்ஆனை சேர்ப்பதற்கு அதை தொகுப்பதற்கு யார் பொருத்தமானவர் என்பதாக பார்க்கும் பொழுது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து வருமாறு சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹய் வந்து கொண்டிருந்த நேரத்தில் அதை எழுதியவர்கள் பலர் இருந்தார்கள். அதிலே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முக்கியமானவர்கள். அவர்களை அழைத்து வருமாறு கட்டளையிட்டு வந்த பின்னாலே சொல்லுகின்றார்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க, நீங்க குர்ஆனை ஒன்றாக சேர்த்து எங்களுக்கு கொண்டு வந்து எனக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகின்றார். அவர் திரும்ப எப்படி அபூபக்கர் சித்திக் மறுத்தார்களோ அதே போன்று அவரும் மறுக்கின்றார். நான் எப்படி செய்யறது, ரசூலுல்லாஹ் செய்யாத வேலை நான் எப்படி செய்யறது? ரெண்டு பேரும் மாறி மாறி என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் தஆலா அந்த எண்ணத்தை போட்டு விட்டான், குர்ஆனை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை. ஆனால் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையை பெயர்த்து எடுத்து அடுத்த பக்கத்தில் வைத்து விடுங்கள் என்று சொன்னால் அது எனக்கு மிக எளிதாக இருந்திருக்கும். குர்ஆனை ஒன்றாக சேர்க்க சொன்னது எனக்கு மிகப்பெரிய சிரமமான காரியம், ஒரு மலையை தூக்கி வருவதை விட மிகச் சிரமமான காரியம் என்பதாக சொல்லி அதை பல மாதங்களாக அதனை சேகரம் செய்து கடைசியிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றார்கள். இப்ப இது எதுக்காக சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், குர்ஆனை சஹாபாக்கள் பலரும் பல சூறாக்களை பலரும் பாடமாக்கி இருந்தார்கள். குர்ஆனை முழுமையாக பாடமாக்கியவர்கள் வெகு சிலரே இருந்தார்கள். அவர்களும் கூட போருக்காக வேண்டி, தீனுடைய தப்லீக் பிரச்சாரத்திற்காக வேண்டி பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு பிரிந்து சென்று விட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே குர்ஆன் என்பது முழுமையாக சேர்க்கப்படுவது என்பது மிகச் சிரமமான காரியம். அதை அவர்கள் சொல்லி காட்டி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பல ஊர்களுக்கு சென்று யார் யாரிடத்திலே எந்தெந்த வசனங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் கேட்டு பதிவு செய்து கடைசியாக அந்த தொகுப்பை கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். இப்பொழுது குர்ஆன் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் தொகுக்கப்பட்ட தொகுப்பாக முதலாவதாக தரப்பட்டிருக்கின்றது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் குர்ஆனை எப்படி நம்புறது? அவர்கள் மீது நம்பிக்கை வந்தா தான் குர்ஆன் நம்பிக்கை வரும். ஸைத் இப்னு சாபித் மீது நம்பிக்கை இல்லை, குர்ஆன் எப்படி நம்புறது? அவர் ஏதாவது குர்ஆன் என்று சொல்லி வேற ஏதாவது சேர்த்து வைத்திருந்தால் என்று அவர் மீது சந்தேகம் வந்தால் அப்ப குர்ஆனை நம்ப முடியாது. அவர் மீது முழுமையான எந்த விதமான அப்பழுக்கு இல்லாத முழுமையான நம்பிக்கை ஏற்பட்டால் தான் குர்ஆனை முழுமையாக நம்ப முடியும். ஏனென்றால் குர்ஆனில் இருக்கக்கூடிய 27 லட்சம் எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த எல்லா எழுத்துக்களும் குர்ஆன் என்பதாக நாம் நம்பி இருக்கின்றோம். குர்ஆனில் உள்ள ஒரே ஒரு எழுத்தை இது குர்ஆனை சேர்ந்ததல்ல என்பதாக ஒருவர் சொல்லுவாரேயானால் அவருக்கு குஃபருடைய ஃபத்வா கொடுக்கப்படும் என்பதாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. குர்ஆனுடைய எந்த வார்த்தையும் குர்ஆன் அல்ல என்பதாக யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்லக்கூடாது. அதை எப்படி உருவானது? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை ஒட்டுமொத்தமாக சேமித்து வைத்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மீது நம்பிக்கை ஏற்பட்டால் தான் குர்ஆன் மீது நம்பிக்கை ஏற்படும். அதே போன்று குர்ஆன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருந்தது. பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இருந்தது. அந்த குர்ஆன் வேறு பிரதி எடுக்கப்படவே இல்லை, அது ஒரே ஒரு பிரதி தான் இருந்தது. சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய உள்ளங்களிலே எதை மனனம் செய்து வைத்திருந்தார்களோ அதை கொண்டு குர்ஆனை ஓதி தொழுது கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாமிய ஆட்சி விரிவாக்கப்பட்டதின் காரணமாக முன்னால் சொல்லியது போன்று பல நாடுகளுக்கு மக்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையிலே அந்தந்த நாட்டிலே எப்படி வழக்கம் இருக்கின்றதோ அந்த மாதிரி எல்லாம் குர்ஆனுடைய எழுத்துக்களை ஓத ஆரம்பித்தார்கள். ஜன்னா என்பதை கன்னா என்று ஒருவர் ஓதுவார். எப்படி எழுத்துக்களை மாற்றி ஓதக்கூடிய, ஷீன் என்பதை சீன் என்பதாக உச்சரிக்கக்கூடிய பழக்கம் சிலர் இடத்தில் இருக்கின்றது. சே என்பதை சீனாக உச்சரிக்கக்கூடிய பழக்கம் சில நாடுகளிலே சில பகுதிகளிலே இருந்தது. இப்படி எல்லாம் மாறுபட்ட உச்சரிப்புகள் கொண்டிருந்த காரணத்தினால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் அந்த ரிப்போர்ட் சொல்லப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பிரதியை எடுத்து வருமாறு சொன்னார்கள். அந்த பிரதி யாரிடத்தில் இருந்தது? அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம் 2 வருஷம் 5 மாசம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம் ஒரு 10 வருஷம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறக்கக்கூடிய தருணத்திலே அந்த பிரதியை தங்களுடைய மகளார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ஒப்படைத்து சென்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னால் இந்த குழப்பங்கள் ஏற்பட்ட காரணத்தால் ஹப்ஸாவிடம் சொல்லி அந்த பிரதியை எடுத்து வர சொல்லி காத்திபீன்களை எழுதக்கூடியவர்களை வைத்து அதை பல பிரதிகளாக எடுத்து எத்தனை ஊர்களிலே அமீர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்களோ கவர்னர்கள், அந்த அளவுக்கு அந்த பிரதிகள் எடுக்கப்பட்டு ஒவ்வொருக்கும் அனுப்பப்பட்டு இதில் எப்படி இருக்கின்றதோ அப்படி ஓதுங்கள் என்பதாக முறைப்படுத்தினார்கள். இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது நம்பிக்கை இல்ல, குர்ஆன் எப்படி நம்புறது? ஹப்ஸாவின் மீது நம்பிக்கை இல்ல, எப்படி குர்ஆன் நம்புறது? அவ குர்ஆன் தொகுக்கப்பட்டது என்பது சஹாபாக்களின் மூலமாக.
அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை சஹாபாக்கள் செயல்படுத்தி காட்டி இருக்கின்றார்கள், சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். சஹாபாக்களை நம்பாமல் ஹதீஸையும் குர்ஆனையும் நேரடியாக எப்படி நம்புவது? குர்ஆனை நம்புவது என்று சொன்னால் சஹாபாக்களை நம்ப வேண்டும். சஹாபாக்களை நம்புவது பின்னால் வந்த இமாம்கள் எதை சொல்லி இருக்கின்றார்களோ சஹாபாக்கள் அந்த விளக்கம் சொல்லித்தான் அதை அவனை சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். எனவே சஹாபாக்களை நம்ப வேண்டும், அதற்கு அடுத்து வந்த இமாம்களை நம்ப வேண்டும். அவர்கள் வாழையடி வாழையாக இந்த செய்திகளை எல்லாம் கேட்டு அதற்கு என்ன பரிகாரம், எப்படிப்பட்ட சட்டங்கள் இயற்ற வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே ஃபிக்ஹுடைய சட்டம் என்பது முன்னால் பலரும் சொல்லிட்டாங்க. ஃபிக்ஹு திரும்ப திரும்ப அது சொல்லப்படுவது நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். உங்களுக்கு பல விஷயங்கள் சொன்ன முன்னால கூட பன்றி இறைச்சி சம்பந்தமாக சொல்லப்பட்டது ஒரே ஒரு விஷயம் போதும், ஒரே ஒரு கருத்து போதும். ஹராமை ஹலாலை ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒருவரை இமாம் என்பதாக ஏற்றுக்கொண்டு பின்னாலே சுற்றுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை என்னவென்று சொல்லுவது? எப்படி அவர்களை முஸ்லிம் என்று மதிப்பது? ஹராமை ஹலால் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? இன்ஷா அல்லாஹ் அது பற்றி உள்ள விளக்கம் பின்னாலும் சொல்லப்படும். உங்களுக்கு நான் சொன்ன அது பிரசுரமாக வெளியிடப்படுகின்றது. அதற்கு பின்னால் முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குர்ஆன் ஹதீஸை இவர்கள் சொல்லுவதே குர்ஆன் ஹதீஸை ஒதுக்கிவிட்டு நாங்கள் சொல்லுவதை கேளுங்கள் என்று சொல்லுவதை போன்று இருக்கின்றது. நாங்கள் சொல்றதை கேளுங்க, யாரு சொல்றதையும் கேட்காதீங்க, குர்ஆன் சொல்றதையும் கேட்காதீங்க, ஹதீஸில் சொல்லப்படுவதையும் கேட்காதீர்கள், நான் எதை சொல்லுகின்றோம் அதை கேளுங்க என்று சொல்லுவதை போன்றுதான் அவர்களுடைய எழுத்தும் பேச்சும் அமைந்திருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மக்களை ஏமாற்றுகின்றார்கள். பேச்சு திறமை இருக்கின்றதே அது எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுவது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னலில் பயானில் லஸஹரா, பயானிலே பிரச்சாரத்திலே சொற்பொழிவிலே ஒரு கவர்ச்சி இருக்கின்றது. கவர்ச்சியாக பேசக்கூடிய மனிதருக்கு பின்னால் ஏமாந்து போய்விடக்கூடிய பல மனிதர்கள் இருக்கின்றார்கள். நம்ம நாட்டில் நம்ம பார்க்கிறோம். நன்றாக பேசக்கூடியவர்கள் ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் தரம் எப்படி இருக்கின்றது, வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, பண்புகள் எப்படி இருக்கின்றன என்பதையெல்லாம் சிந்திப்பது கிடையாது. நன்றாக பேசுகின்றார் மேடையிலே, ஆகவே அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம். அதே போன்று பேச்சின் காரணமாக மயங்கி விடுவது என்பது இஸ்லாத்தையும் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளையும் தகர்த்தெறிவதாக ஆக்கப்படும் என்பதை நாம் நினைவில் கொண்டு, அது அல்லாஹ் ரசூல் எதை சொல்லி இருக்கின்றார்களோ அதைத்தான் பின்னால் வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், இதுவரைக்கும் உள்ள உலமாக்கள் அதை மிகச் சிறப்பாக உங்களுக்கு நமக்கு வடிவமைத்து தந்திருக்கின்றார்கள். சாதாரணமாக ஒரு கட்டடம் என்று சொன்னால் அந்த கட்டடத்துடைய உள்பகுதி வெளிப்பகுதிகளிலே கட்டடம் கட்டப்பட்டு விட்டது. பிறகு அதனுடைய உள்பகுதி வெளிப்பகுதிகளிலே அலங்காரம் செய்யப்படுகின்றது அந்த கட்டடம் அழகு பெறுவதற்காக வேண்டி. அதே போன்று அல்லாஹ் ரசூலும் குர்ஆனை நமக்கு கட்டடம் போன்று தந்திருக்கின்றார்கள். கட்டடம் என்பதாக இஸ்லாத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப அந்த கட்டடம் அழகு பெறுவதற்காக வேண்டி என்னென்ன வேலைப்பாடுகளை செய்தால் அது மிகச் சிறப்பாக அழகாக இருக்கும், அது உறுதியாக இருக்கும் என்பது பற்றியுள்ள விளக்கங்கள் எல்லாம் சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த முறையை தெரிந்து நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக இமாம்கள், ஃபுகஹாக்கள் ஃபிக்ஹுடைய சட்டங்களின் மூலமாக நன்றாக நாம் திரும்ப திரும்ப அதனை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஃபுகஹாக்கள் ஃபிக்ஹுடைய கிதாபுகளின் மூலமாக ஆபாசம் என்பதாகவோ அல்லது அபத்தம் என்பதாகவோ அல்லது செக்ஸ் சம்பந்தப்பட்ட செக்ஷியல் என்பதாகவோ அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் அவர்கள் உண்மையை மறைக்கின்றார்கள். உண்மை நன்றாக தெரியும் அவர்களுக்கு, ஆனால் உண்மை மறைக்கின்றார்கள். நன்றாக தெரியும், தெரிந்தும் கூட தாங்கள் இப்பொழுது அதை ஒப்புக்கொண்டால் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதாக ஆக்கப்படும். நாம் முன்னால் சொல்லதெல்லாம் அது மதிப்பில்லாததாக ஆக்கப்பட்டு நாம் இழிந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டு விடுவோம் என்பதாக நினைத்து திரும்ப திரும்ப அந்த பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சாதாரணமாக சொல்ல ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாக மக்களிடத்திலே கருதப்படும் என்ற அமைப்பிலே திரும்ப அந்த பொய்யை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். பொய்களை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு பொய்யல்ல, இரண்டு பொய்யல்ல. இப்பொழுது ஒரு இது வாசித்தம். அதே போன்று கசருடைய விஷயத்திலே தொழுகை எவ்வளவு தூரம் போனால் கசரு செய்ய வேண்டும் என்ற விஷயத்திலே போட்டு குழப்பி மக்களை அது எப்படி வேண்டாலும் கசரு செய்யலாம் என்பதாக சொல்லி 6 மாசம் ஒரு ஊர்ல இருந்தா அப்பவும் கசரு செய்யலாம் என்பதாக சொல்லி, ஒரு வருஷம் இருந்தா அப்பவும் கசரு செய்யலாம் என்பதாக சொல்லி, 19 நாள் போனா கசரு செய்யலாம், 20 நாள் போனா கசரு செய்யலாம். ஒரு திட்டமான முடிவு இல்லாமல் குழப்பத்தை உண்டாக்கி மக்களுக்கு மத்தியில் ஆதாயம் பெறுவதற்காக வேண்டி நம்மளை சொல்லிக்கிறாங்க. ஆதாயம் பெறக்கூடிய கூட்டம் என்பதாக உலமாக்களை சொல்லுகின்றார்கள், மற்றவர்களை சொல்லுகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே உலக ஆதாயத்தை பெறுவதற்காக வேண்டி பல்வேறு விதமான உபாயங்களை கையாளக்கூடிய மனிதர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து போனவர்கள் போகட்டும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், நேர் வழியை காட்ட வேண்டும். நாம் அந்த வழியிலே போய்விடக் கூடாது, எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் போடப்படுகின்றன, விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த அமைப்பிலே நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸின்படி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுமாறு கட்டளையிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள்.
அதே போன்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை மட்டுமல்ல நல்லடியார்கள் யார் இருக்கின்றார்களோ விளக்கம் தெரிந்தவர்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஏராளமான விளக்கங்கள் இருக்கின்றன. அது நாள் கணக்கிலே சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட விளக்கங்கள் முன்னாலும் பல தடவை சொல்லப்பட்டிருக்கின்றன. ஜும்மாவுடைய பயான்ல மற்ற பயான்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை எகிப்திலே அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆரம்பத்தில் ஈராக் பகுதியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எகிப்துக்கு போனார்கள். பிறகு அங்கே குடியிருந்தார்கள். அங்கே அவர்கள் இறந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அங்க போன புதுசுல மக்களுக்கெல்லாம் பயான் செய்வார்கள். அடிக்கடி பல விஷயங்களை சட்டங்களை சொல்லி காட்டுவார்கள். ஒரு நாள் இப்படி ஒரு பெரிய மஜ்மா, பெரிய கூட்டம் பல விஷயங்களை சொல்லி காட்டிக் கொண்டே இருந்தார்கள். கடைசியாக பயானை முடிச்சிட்டு கடைசியில சொன்னாங்க, இப்ப நீங்க எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் என்னிடத்தில் கேட்கலாம். நீங்கள் எதை கேட்டாலும் குர்ஆனில் இருந்து நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எதை கேட்டாலும் சரி குர்ஆன்ல இருந்து நான் பதில் சொல்றேன். ஹதீஸ்ல இருந்து கூட இல்ல, குர்ஆன்ல இருந்தே டைரக்டா நேரா பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கூட்டத்திலிருந்து ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டாரு, எஹராம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹராம் கட்டுறாங்க இல்லையா, அந்த எஹராம் கட்டி இருக்கக்கூடிய மனிதர் குளவியை அடித்து சாகடிக்கலாமா அப்படின்னு கேட்டார். குளவி அப்படின்னு சொன்னா இன்னொரு அர்த்தம், குழவின்னு சொன்னா இன்னொரு அர்த்தம். 3 விதமா இருக்கு தமிழ்ல. குளவி அப்படின்னு சொன்னா அந்த பூச்சிக்கு சொல்றது, கொட்டக்கூடிய அந்த ஈக்கு சொல்றது. குளவி அப்படின்னு சொன்னா அம்மி அரைக்கிற குளவிக்கு சொல்றது. குழவின்னு சொன்னா குழந்தைக்கு சொல்றது. சரி, இப்ப குளவி, கொட்டக்கூடிய குளவி, அது கொட்டி விட்டால் அதை அடிச்சு சாகடிக்கலாம். குளவியை எஹராம் கட்டி இருக்கக்கூடிய மனிதர் கொட்டினாலும் சரி கொட்டினா அடிச்சு சாகடிக்கலாமா? ஏன்னா எஹராம் கட்டி இருக்கக்கூடிய மனிதர் அவர் எந்த பிராணியும் அடிச்சு சாகடிக்க கூடாது, சில பொருள்களை தவிர, சில பிராணிகளை தவிர. அவருக்கு இடையூறு தரக்கூடிய பாம்பு, தேளு, இப்படிப்பட்ட விஷ ஜந்துக்கள், அவருக்கு இடையூறு செய்யக்கூடிய பொருள்கள், பூச்சிகள், இவற்றை அடித்து சாகடிக்கலாம் என்பதற்கு ஹதீஸ் இருக்கின்றது. குளவியை அடித்து சாகடிக்கலாம் அப்படிங்கிறது நேரடியாக ஹதீஸ்ல கிடையாது. இப்ப அவர் கேட்கின்றார், குளவியை அடித்து சாகடிக்கலாமா, இதற்கு குர்ஆன்ல இருந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுகின்றார்கள். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரோ அதனை அப்படியே பின்பற்றுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்திருக்கின்றாரோ அதை அப்படியே விட்டு விடுங்க என்று அந்த ஆயத்தை ஓதி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாங்களோ அதை கேளுங்க, எதை வேணாம் சொன்னாங்களோ அதை விட்டுடுங்க என்று அந்த ஆயத்தை ஓதி காட்டிய பின்னால் அந்த ரசூல், அல்லாஹ் எந்த ரசூலை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றானோ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லும்போது அந்த ஆதாரத்தோடு சொல்லுகின்றார்கள். நான் சும்மா வெறுமனே அந்த வாசகத்தை மட்டும் சொல்லி காட்டுகின்றேன். நீங்க அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அத்ரி மா பகாஇ ஃபீக்கும், உங்களுக்கு மத்தியிலே எவ்வளவு காலம் நான் வாழ்ந்திருப்பேன் என்று எனக்கு தெரியாது. அதனால ஃபக்தது பில்லதைனி மின் பாதி, எனக்கு பின்னால 2 பேரை நீங்கள் பின்பற்றுங்கள், அபூபக்கர் உமர், அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த இருவரிலே ஒருவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்று அந்த சனது ஆதாரத்தோடு வாசித்து காட்டி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இமாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இஹ்ராம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் குளவியை அடித்து சாகடிக்கலாம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி இருக்கின்றார்கள் என்று ஆதாரத்தை குர்ஆனிலிருந்து நிரூபிக்கின்றார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னது ரசூல் சொன்ன மாதிரி, ரசூல் சொன்னது அல்லாஹ் சொன்ன மாதிரி. ரசூல் சொன்னது அல்லாஹ் சொன்ன மாதிரி தானே. அத்திய ரசூல், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வமை யுதல்லாஹ வமை யுதே ரசூல் பக்தா தா அல்லாஹ், யார் ரசூலுக்கு கட்டுப்பட்டாரோ அவர்தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக ஆக முடியும் என்பதாக சொல்லுகின்றார். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பற்றி என்ன சொல்லி இருக்கின்றார்களோ அதை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இங்கே விளக்கி காட்டினார்கள். அது ஒரு குளவியை அடித்து சாகடிப்பதும் கூட குர்ஆனுடைய வசனத்திலிருந்து பெறப்பட்ட கருத்துதான் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். இது போன்று எத்தனை விஷயங்களானாலும் சரி அது குர்ஆனிலிருந்து வந்ததுதான். ஆனால் குர்ஆனில் மறைமுகமாக ரசூலை பின்பற்ற வேண்டும், தெளிவாக ரசூலை பின்பற்ற வேண்டும், மறைவாக மற்றவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய ஹதீஸிலே நேரடியாக சஹாபாக்களை, நல்லடியார்களை, விளக்கம் உள்ளவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதும், அதே போன்று குர்ஆனிலே யார் அறிவு பெற்றிருக்கின்றார்களோ, ஹதீஸிலே யார் ஆய்வு செய்கின்றார்களோ அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதாக ஹதீஸிலும் பல ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் நீண்ட விளக்கங்கள் எல்லாம் உலமாக்களுடைய ஆராய்ச்சிக்கு உள்ளது. இப்ப எல்லாம் சந்திக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் அறிஞர்களுக்கு மத்தியிலே, உலமாக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்ளப்பட வேண்டிய விஷயம், அது பொதுமக்களுக்கு மத்தியிலே சொல்லப்பட முடியாத. ஏன்னா அதுக்கு பல விளக்கங்களை சொல்லி பல சிக்கலான நிலைகளை விளக்கி சொல்ல வேண்டும், அப்பதான் அந்த இது விளங்கும்.
ஒரு விஷயத்தை விளக்குவது என்று சொன்னால் பல நாள்கள் கூட ஆகிவிடும். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் விவாதத்திற்குரியவையாக ஆக்கப்பட்டு அதெல்லாம் மக்களுக்கு மத்தியில் வேண்டியதில்லை. அதற்கு ஹலீல் அஹமது கேரனூரி அவர்கள் முன்னால சொல்லியதை போல சட்டம் எப்படின்னு கேட்டா இது கூடுமா அப்படின்னு கேட்டா கூடும் கூடாது ரெண்டுல ஒண்ணுதான் பதில் சொல்ல முடியும். ஃபுகாஹாக்களுடைய சட்டமே அப்படித்தான். இது கூடுமா இது கூடாதா, இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்று கேட்டால் சாப்பிடலாம் அல்லது சாப்பிடக்கூடாது. அதுக்கு இந்த ஹதீஸ், அது இந்த ஆதாரத்தில் வந்தது, இந்த ஆதாரம் பலமானது, இது பலவீனமானது என்றெல்லாம் பொதுமக்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொன்னா அதே குழப்பமாகும். இப்படி சொல்லித்தான் இப்ப குழப்பம் வந்தது. பொதுமக்களிடத்தில் அந்த ஆதாரங்களை சொல்லி சொல்லித்தான் குழப்பம் ஏற்பட்டது. ஏன்னா இந்த புஸ்தகங்களே நீங்க பார்க்கலாம், நீங்க முதல்ல இப்படி சொல்லி இருந்தீங்களே, இப்ப இப்படி சொல்றீங்களே, அந்த அறிவிப்பு என்ன, இந்த அறிவிப்பு என்ன, ரெண்டுக்கும் முரண்படுகின்றதே என்பதாக சொல்லி கேள்விகள் நிறைய இருக்குது. இந்த புஸ்தகம் கட்டு கட்டா வச்சு ஆதாரத்தோட தூக்கிட்டு வந்து சொல்லக்கூடிய அஜர்த்து வந்துட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க நீண்ட நேரம் பேசுவாங்க. 9:30 சொல்லப்பட்டது அதற்கு பேசுவாங்க, எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 9:30 அரை மணி நேரம் தான் இருக்கு. அரை மணி நேரம் பேசிட்டு அஜர்த்தை விட முடியாது. அதனால இன்ஷா அல்லாஹ் அவர்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு ஒரு 10 மணி வரைக்கும் எல்லாரும் உட்கார்ந்துட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா பஸ் எல்லாம் ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்துல யாரும் வந்து எந்திரிச்சு போயிடாதீங்க. ஹஜ்ரத் அவர்கள் விளக்கமாக உங்களுக்கு சொல்லுவார்கள். அதை கேட்டு குழப்பமான இந்த கால சூழ்நிலை குழப்பவாதிகளை விட்டு நீங்கி குழப்பவாதிகளுக்கு பக்கத்திலே போகாம, ஏன்னா ஒரு விதமான மயக்கம் ஏற்பட்டு போயிருது. அங்க போன உடனே அங்க போய் விழுந்துடுறாங்க கீழே. அதனால அந்த இடத்துக்கு போகாம நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். போனவர்கள் போகட்டும், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிதாயத் செய்து வெளியே கொண்டு வர வேண்டும். வெளியே வந்தவர்கள் சொல்லக்கூடிய நிலைகளை, பேச்சுக்களை நாம் கவனித்தால் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. என்னிடத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. போனவர்கள், உள்ளே போனவர்கள் வெளியே வந்தார்கள். வந்தவர்களே சிலர் தான். அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களை எல்லாம், விஷயங்களை எல்லாம் வைத்து பார்த்தால் அவர்கள் செய்யக்கூடிய குழப்பங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பகிரங்கமாக இந்த சமுதாயத்தை பிளக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான திட்டங்களோடு செயல்படுகின்றார்கள் என்பதை தெளிவாக நாம் காண முடிகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட குழப்பவாதிகளிடத்தில் அகப்படாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு, ஈமானை காத்துக் கொள்வதற்கு, இஸ்லாத்தை நம்மிடத்தில் காத்துக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்குரிய காரண காரியங்களை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு ஹஜ்ரத் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله إلى الناس كافة بشيرا ونذيرا وداعيا إليه بإذنه وسراجا منيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا. صدق الله مولانا العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم يكون في آخر أمتي دجالون كذابون يحدثون بما أنتم لم تسمعوا أنتم ولا آباؤكم فإياكم وإياهم لا يضلونكم ولا يفتنونكم أو كما قال عليه الصلاة والسلام. ரவாஹு முஸ்லிம். இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யஸீபுஹா அவ் இலா இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி மிகச் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய இந்த பள்ளிவாசலின் தகுதி வாய்ந்த இமாம் அவர்களும், தமிழகத்தினுடைய தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அறிமுகமான சிறந்த பேச்சாளருமாக இருக்கிற ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்து இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிற என்னுடைய ஹஜ்ரத் உஸ்தாத் அவர்களும்,
சென்னை காசிஃபுலுதா அரபிக் கல்லூரியினுடைய நாசிர் ஹதரத் அவர்களுமான கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய ஹதரத் கிப்லா அவர்களே, எனக்கு முன்பு எனக்கு பின்பு உரையாற்ற இருக்கிற உலமாக்களே, இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கிற ஆலிம்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது மேலான கருணையினால் நம் அனைவருக்கும் தெளிவை தருவானாக. குழப்பவாதிகள் ஜாக்கிரதை, ஹதரத் பேசுவார்கள் என்று சொன்னார்கள். ஆனா எனக்கு முன்பும் பேசினார்கள், எனக்கு பின்பும் பேச இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆனா அந்த மிரட்டுற வேலையை என்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. என்ன பார்த்தா மிரட்டுற மாதிரியா இருக்குது, நானே மிரண்டு போய் நிக்கிறேன். ஆனா இது மிரட்டுற வேலையை சின்ன பையனாக இருக்கிற என்னிடத்துல கொடுத்திருக்கிறாங்க. ஒரு தெளிவான முடிவோடு கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த கூட்டத்தை மிரட்டத்துக்கு பெரிய ஆள் ஒண்ணு தேவையில்லை, இவனே போதும். அது ஒரு பெரிய அலட்டிக் கொள்ளக்கூடிய, இதை பற்றி ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல என்பதைத்தான் உள் கருத்தாக வைத்து மிரட்டக்கூடிய வேலை என்னிடத்துல கொடுத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய சகோதரக்குரிய பாசத்திற்குரிய நண்பர் தர்வேஷ் அவர்கள் கூட டெலிபோன்ல சொல்லும் பொழுது, தலைப்பை சொல்லும் பொழுதே பயந்துட்டேன், குழப்பவாதிகள் ஜாக்கிரதை அப்படின்னு. ஆனா ஆயுதத்தோடு வந்துடாதீங்கன்னு வேற சொல்றாரு. ஆனா அந்த பகுதிகளில் இந்த மாதிரி பேச்சுக்கள் டேப் செய்யப்படுகிறது அரசு காவல்துறையினால். ஆனா கலவர பகுதியா இருக்குது. அதனால இந்த மனுஷன் ஆயுதத்தோட வந்துடாதீங்கன்னு சொல்லி இந்த பேச்சை வேணா டேப் எடுத்து நம்மள போலீஸ்காரன் முடிச்சு போயிருவானுங்கிற பயம் கூட எனக்கு வந்துச்சு. ஆனா உண்மையிலேயே எச்சரிக்கப்பட வேண்டியவர்கள். குழப்பவாதிகள் ஜாக்கிரதை என்று தலைப்பு கொடுத்து அதன் மூலமாக குழப்பவாதிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு அவர்களை இந்த சமுதாயம் இனம் கண்டுகொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கப்பட வேண்டியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். பல எச்சரிக்கைகளை இந்த சமுதாயத்திற்கு விடுத்திருக்கிறார்கள். என்னுடைய உம்மத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் தஜ்ஜால்கள் வருவார்கள், கல்லாபூன்கள் வருவார்கள், பொய்யர்கள் வருவார்கள், மோசடி பேர்வழிகள் வருவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய அடையாளம் என்ன என்பதை கூட அழகாக சொன்னார்கள். யுஹத்திஸூன, அவர்கள் பேசுவார்கள், புதிய புதிய விஷயங்களை எல்லாம் பேசுவார்கள். ஆனால் பிமா லம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாவுக்கும், நீங்களும் அந்த விஷயத்தை கேட்டிருக்க மாட்டீங்க, உங்களுடைய முன்னோர்களும் அந்த விஷயத்தை கேட்டிருக்க மாட்டாங்க. புதுமையான விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்க. என்ன அடையாளம் சொல்றாங்க, அழகான அடையாளம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட தஜ்ஜால்களை, அப்படிப்பட்ட குழப்பவாதிகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லுகிற பொழுது பொய்யர்கள் என்று சொல்கிறார்கள், தஜ்ஜாலூன்கள் என்று சொல்கிறார்கள். தஜ்ஜால் கடைசி காலத்தில் வருவான், நமக்கெல்லாம் தெரியும். இவன் அந்த வகைராக்களை சார்ந்தவர்கள் இவர்கள் என்று அடையாளம் காட்டுகிறார்கள். பொய் சொல்லி மோசடி பேர்வழிகள் என்று இனம் காட்டுகிறார்கள். கடைசியில் எச்சரிக்கிறாங்க, பொய்யாகும் பொய்யாகும். சகோதரி, என்னுடைய உம்மத்தே, நான் உங்களை எச்சரிக்கிறேன். முதல்ல நம்மளை எச்சரிக்கிறாங்க, நான் உங்களை எச்சரிக்கிறேன். இரண்டாவது பொய்யாகும், அவர்களையும் நான் எச்சரிக்கிறேன், ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளட்டும். அவர்கள் என்னுடைய உம்மத்தை வழிகெடுத்து விட்டு தப்பித்து விடலாம் என்று இருமாப்போடு இருந்து விட வேண்டாம், அவர்களையும் எச்சரிக்கிறேன், உங்களையும் எச்சரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நம்ம மேல அக்கறை கொள்றாங்க. உங்களை நான் எச்சரிக்கிறேன், லா யுதில்லூனக்கும், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம், வலா யுஃப்தினூனக்கும், உங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விட வேண்டாம், ஃபித்னாவிலே குழப்பத்திலே உங்களை ஆழ்த்தி விட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பயங்கரமான முறையில அந்த குழப்பவாதிகளை இனம் காட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் ضعீஃப் என்று சொல்லி விடுவார்கள். ஆனா அந்த ஹதீஸ் முஸ்லிம்ல ஹஜ்ரத் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, புகாரிக்கு அடுத்த ஆதாரபூர்வமான ஹதீஸினுடைய தொகுப்பு முஸ்லிம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் தான் பதிவாகி இருக்கிறது. நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். குழப்பவாதியினுடைய இலக்கணமே என்னன்னா, நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, உங்க முன்னோர்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அழகாக சொன்னாங்க, இந்த இமாம்களை பின்பற்ற வேண்டாம் என்ற கோஷமே எப்பங்க வந்துச்சு, சமீப காலத்துல தான் வந்துச்சு என்று அழகாக எடுத்து சொன்னாங்க. இப்போ ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நபிமார்களில் சிறந்தவர் யார் சொல்லுங்க. நபிமார்களில் சிறந்தவர் யார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? யாருக்குமே சந்தேகம் இல்ல. சந்தேகம் வரலாமா? ஈமானுக்கு சந்தேகம் வருமா? நபிமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சிறந்தவர்கள், எல்லா வகையிலையும் அவர்கள் தான் சிறந்தவங்க என்பதுல நம்முடைய அழுத்தமான நம்பிக்கை. சுன்னத் ஜமாஅத்தினுடைய கொள்கை விளக்க நூல்கள் என்று மதரசாவிலே போதிக்கப்படுகிற ஷரஹ் அகாயித் நஸஃபியில் இருந்து
சரஃபிக்குல் அக்பர் வரைக்கும் நபிமார்களை பற்றிய கொள்கை குறிப்புகளை வரையக்கூடிய இடத்துல அஃதலுல் அம்பியாயி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நபிமார்கள் இவர்கள் சிறந்தவர்கள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனா இவர்கள் எழுதியிருக்கிறார் இன்றைய குர்ஆனுடைய விளக்கவுரையில இந்த மாதத்தினுடைய இதுல ஒரு தொடர்ந்து எழுதுகிற பொழுது எந்த இறை தூதரையும் மற்ற இறை தூதர்களை விட எல்லா வகையிலையும் அல்லாஹ் சிறப்பிக்கவில்லை. எந்த இறை தூதரையும் என்று சொல்லுகிற பொழுது யாரையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உட்படுத்தி இவர் எழுதியிருக்கிறார். இப்படியே இந்த குர்ஆனுடைய தஃசீர் என்ற பெயரில் சொல்லப்படுகிற விளக்க உரை தொடர்கிறார். நீங்களும் கேள்விப்படவில்லை, உங்களுடைய முன்னோர்களும் கேள்விப்படவில்லை. அப்படிப்பட்ட புதினமான செய்தியை, வித்தியாசமான செய்தியை சொல்லிக் கொண்டு குழப்பிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் திருமதியிலே ஒரு ஹதீஸ் பதிவாயிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்கிறார்கள், இதா ஃபஅலத்து உம்மத்தி 15 ஹஸலத்தன், என்னுடைய உம்மத் 15 காரியங்களை செய்ய தொடங்கிவிட்டால், என்னுடைய உம்மத் 15 காரியங்களை செய்ய தொடங்கிவிட்டால், பெரிய ஹதீஸ், நான் அங்கே உள்ளே செல்ல விரும்பவில்லை. 15 குழப்பங்களை சொல்கிறார்கள். 15 காரியங்களை செய்ய தொடங்கிவிட்டால் இந்த பூமியிலே குழப்பம் ஏற்படும், நிலநடுக்கம் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும் என்றெல்லாம் எச்சரிக்கிறார். அப்படி சொல்லி வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்கிறார்கள், வலான ஆகிரு ஹாதியில் உம்மத்தி, வலான ஆகிரு ஹாதியில் உம்மத்தி அவ்வலஹா என்று சொல்லித் தருகிறார்கள். இந்த உம்மத்திலே தோன்றிய கடைசியில் வந்தவர்கள் முன்னோர்களை லானத் செய்வார்கள், சபிப்பார்கள். என்னுடைய உம்மத்திலே வந்த பின்னோர்கள் அவர்களுக்கு முன்னால் இவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்த முன்னோர்களாக இருந்து நேர் வழிகாட்டிக் கொண்டிருந்த முன்னோர்களை சபிப்பார்கள், திட்டுவார்கள், விமர்சனம் செய்வார்கள். இந்த சமுதாயத்தை கெடுத்தவன் இமாம் கஸ்ஸாலி நாவுக்கு சம சொல்றான். நான் சொல்ல வார்த்தை எனக்கு வரவில்லை என்றாலும் அடையாளம் காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். இமாம் கஸ்ஸாலியை பற்றி இந்த சமுதாயத்தை கெடுக்க வந்தவன் என்று சொல்கிறான் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையின் அடிப்படையிலே இந்த உலகம் ஏன் அழியாமல் இருக்கிறது என்று நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. நாதாக்களும் நல்லவர்களும் இருந்து கொண்டு துஆ செய்கிற காரணத்தினால் என்னவோ சில சமயங்களிலே ஆங்காங்கே அழிவுகள் ஏற்பட்டாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவும் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீனாக அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்கள் இருக்கிறவரை இந்த உம்மத்தை நான் அழிக்க மாட்டேன்.